அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 12 லக்கணக்காரர்களுக்கும் இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் அது தசாபுத்தியில் அற்புத பலன்களை அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் செய்யும். பரிவர்த்தனைனா வீடு விட்டு வீடு மாறுகிறது. இப்போ கடக லக்கணத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. இப்போ மகர லக்கணத்துக்கு சனி தான் அதிபதி. இப்போ சனி கடகத்திலையும் சந்திரன் மகரத்தில் இருக்குள்ள அது பரிவர்த்தனை ஆகும். இது வீடு பரிவர்த்தனை. பரிவர்த்தனை நட்சத்திரம் பரிவர்த்தனைக்குது, வீடு பரிவர்த்தனைக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அப்படி வீடு பரிவர்த்தனை பெறக்குள்ள எந்தெந்த லக்கணத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அற்புத பலன்களை செய்யும் சொல்லி பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அந்தந்த லக்கணத்துக்கு எல்லா கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றால் இப்போ 100க்கு ஒரு 40% தான் பலன்களை தரும். ஆனால் குறிப்பிட்ட லக்கணத்துக்கு இணையான கிரகங்கள் பரிவர்த்தனை பெறக்குள்ள அது முழு பலனையும் செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. அதை அடிப்படையை சொல்கிற கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பரிவர்த்தனை கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு. ரிஷப லக்கணத்துக்கு சனி, புதன். மிதுன லக்கணத்துக்கு சுக்கிரன், புதன். கடக லக்கணத்துக்கு குரு, சூரியன். சிம்ம லக்கணத்துக்கு புதன், குரு. கன்னி லக்கணத்துக்கு புதன், சுக்கிரன். துலா லக்கணத்துக்கு சனி, சந்திரன், புதன். விருச்சிக லக்கணத்துக்கு சூரியன், சந்திரன், குரு. தனுசு லக்கணத்துக்கு சூரியன், புதன். மகர லக்கணத்துக்கு சுக்கிரன், புதன். கும்ப லக்கணத்துக்கு சுக்கிரன், புதன். மீன லக்கணத்துக்கு சந்திரன், குரு. இந்த கிரகங்கள் பலம் இழந்து விட்டாலும் அவங்களுக்கு பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதுடைய தசாபுத்தியில் அற்புத பலன்களை செய்யும். இது ஒரு லக்கணத்துக்கும் பரிவர்த்தனை பெறக்குள்ள அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யக்கூடிய இந்த கிரகங்கள் ஒரு லக்கணத்துக்கும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.